இந்த ஜோதிட கலையை கற்றுத்தந்த அத்தனை குருமார்களுக்கும் முதற்க வணக்கத்தினே தெரிவிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன தெரியுமாங்க, திருமணம் தாமதமா. இப்போ நிறைய பேர் எங்கள் ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க, மேடம் 30 வயசு ஆயிடுச்சு, இன்னமும் எனக்கு கல்யாணம் ஆகலை பொண்ணுக்கு, அது ஏன்னு சொல்லி நிறைய ஜாதகம் கேட்டுட்டே இருந்தாங்க. அதனால தான் நான் அந்த யூடியூப் போடுறேன். இங்கே பாருங்க ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிறத இங்கே பாருங்க. சில பேருக்கு திருமணம் தாமதமாகும், சில பேருக்கு பிரேக்கப் ஆகும். ஏன்னா என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போவாங்க, போயிட்டு பிரேக்கப் ஆகிடும். அப்போ அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? முதலே ஏன், அதனால நம்ம அது எதுக்குன்னு கண்டுபிடிக்கணும். சில பேர் தசாசந்திலாம் பார்த்து தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம் மேடம், ஆனால் இப்போ அது தசாசந்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது எதனால? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு ரஜ்ஜி ஏன் தட்டுது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியா? சரி, முதல்ல திருமண வயசு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல இந்த குரு பகவான் தான் நம்ம ஜாதகத்தில் பார்ப்போம் இல்லையா? திருமணத்தில் ஒரு குரு ஒரு இடத்துல இப்போ மேஷத்தில் இருக்கிறாருன்னா 12 வருஷம் கழித்து தான் அடுத்த மேஷத்துக்கு இங்கே வருவார் இல்லையா? அப்போ 12 வயசுன்னு சொன்னால் அது பால வயசு, படிக்கிற வயசு இல்லை, சின்ன பிள்ளைகள். அடுத்த 2வது சுற்றுன்னு சொல்லும்போது 24 வயசு வரும். 24 வயசுங்கிறது ஒரு டிகிரி முடிக்கிற வயசு. அடுத்த 36 வயசு. அந்த 36 வயசு தான், 24லேருந்து 36 தான் நமக்கு என்னது, கல்யாண வயசு. அப்போ நம்ம கல்யாணம் வர்றது, அவங்க தொழிலில் செட்டில் ஆகுது எல்லாமே இந்த 36 வயசுக்குள்ள நடக்கும். அப்போ சில பேருக்கு 36 தாண்டி போகும். 36 தாண்டும் போது அது முதிர்ந்த காலமாயிடும். ஓகே, 24 இப்போ முன்னாடிலாம் 21, 24 சொல்லுவாங்க. இப்போ மேக்ஸிமம் 28 வயசுல நம்ம ஒரு கல்யாணம் நடக்கணும். நடந்தால் தான் அவங்க ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும். நம்ம சயின்டிஃபிக்காகவும் பார்க்கணும் இல்லையா? ஒரு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஒரு 28, 29 வயசுல நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக வளரும், அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த வயசு தான் நமக்கு பெஸ்ட். சரி, அப்போ 36 கூட நான் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். 2வது, ஏன் திருமணம் லேட் ஆகுது? அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன தெரியுமாங்க, பிஸ்னஸ். அது ஏன்னா குடும்ப பொறுப்பு. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்போ அந்த பிஸ்னஸை டெவலப் ஆன பிறகு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அதுலேயே தான் அவங்களுக்கு கவனம் இருக்குமே தவிர இந்த கல்யாணத்துக்குள்ள கவனம் வராது. அதே இந்த குடும்ப பொறுப்பு. சில வீட்டில் 4-5 பேர் இருப்பாங்க, அப்போ ஒருத்தர் தான் தலை தூக்கி நிற்கணும். அப்போ ஒரு குடும்ப பொறுப்பே எடுத்துகிட்டு இருக்கும்போதும் அந்த கல்யாணத்தை அந்த டேட்டை விட்டுருவார். அதுமாதிரி திருமண வயசுன்னு வரும் பார்த்தீங்களா? அது எப்படி வரும்னா 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்தில் நிற்கிற கிரகம் 7ஆம் அதிபதி, இதோட தசா புத்தி வரும்போது நமக்கு கல்யாணம் வரும். அந்த கல்யாணம் நடக்கிற சமயத்தில் பிள்ளைகள் கல்யாணத்தோட எனக்கு இப்போ வேண்டாம், நான் படிக்க போகிறேன், நான் எம்எஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்ராடு போடணும்னு சொல்லுவாங்க. அதில் என்னன்னு சொல்லுவாங்க, நான் வீடு வாங்கினப்பறம் தான் கல்யாணம் பண்ணுவேன், அதில் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சப்பறம் தான் கல்யாணம் பண்ணுவேன், இப்படியே சொல்லிடுவாங்க. பின்ன பிள்ளைகளோட பேச்சை தட்டாமல் பேரண்ட்ஸும் சரி அப்புறம் தான் 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் போயிடும். அப்போ அந்த தசா புத்தி முடிஞ்சு போயிடும். முடிஞ்ச பிறகு லேட் ஆகிடும். சரியா? அப்போ எப்போதுமே நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வரன் வரும்போது அந்த ஜாதகத்தை வாங்கி பார்க்கணும். பார்த்து அது வரன் சரியாக இருந்ததுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை நம்ம ஏற்பாடு பண்ணிடணும். நம்ம குழந்தைகள் பேச்சையும் கேட்கணும்னாலும் அதுக்கு நம்ம புரிய வச்சுக்கணும். ஏன்னா ஒரு தசா புத்தி வந்து போகணும், அது கஷ்டம். அது நம்ம எல்லாரும் பார்க்குறாங்களா, குரு பலம் வந்தாச்சான். குரு பலம் வந்தாச்சான்னு பார்க்குறது என்ன தெரியுமாங்க, குரு பலம் இல்லைங்க, அது கரு பலம். கருன்னா என்னது, நம்ம குழந்தை உருவாகிறதுக்கு. அப்போ ஒரு கல்யாணம் ஆன உடனே அந்த குழந்தை ஒரு குரு பகவான் 5-9க்கு பார்வை இருந்து வச்சுக்கியா, அப்போ உடனே அவங்களுக்கு கருத்தரிக்கும். அதுக்காக தான் அந்த குரு பலம் இருக்கான்னு பார்ப்பாங்க கல்யாண சமயத்தில். அதாவது இந்த குரு பகவான்ல இருந்து ஒரு மஞ்சள் நிற மீத்தேன் கதிர் வரும். அது நம்ம உயிரினங்களுக்கெல்லாம் பரவும் போது கருத்தரிப்பு ஆரம்பிக்கும். அது அப்போ குழந்தை பெண்ணுக்கு 5ஆம் பாவம் தானே, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், 9ங்கிறது கர்ப்பப்பை. அதனால இந்த 2லையும் குரு பார்க்கும்போது குரு பலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்காக தான் குரு பார்க்கறது. தசா புத்தியை தான் பார்க்கணும். ஒரு திருமணத்துக்கு 2, 7, 14 இந்த 3 பாவங்களையும் பார்க்கணும். இந்த பாவங்கள்ல தசா புத்தி நடக்கும்போது கல்யாணம் வந்துடும். ஓகேயா? அப்போ அதனால தான் லேட் ஆகுது. நிறைய பேருக்கு பார்த்துக்கங்க, இப்போ 7ஆம் இடம், இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன நீங்கள் லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் ஜென்ம லக்கணத்திற்கு ஜென்ம நட்சத்திர நாதன் 5ஆம் பஞ்சமாதிபதியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களா, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்த பிறகுதான் அவங்களுக்கு வாழ்க்கையே நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜென்ம லக்கணத்துக்கு ஜென்ம நட்சத்திரம் சப்தமாதிபதி, கலத்திர ஸ்தானாதிபதி, ஓகே, 7ஆம் அதிபதியாக இருந்தால் கல்யாணம் கழிஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் வேலை கிடைச்ச பிறகுதான் கல்யாணம் பண்ணுவேன் இருந்தீங்கன்னா நடக்காது. அப்போ நம்ம எப்படி பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே ஜாதகத்தில் பார்த்துக்கணும். நம்ம பஞ்சமாதிபதியா, பாக்கியாதிபதியா, 9ஆம் அதிபதியா அப்படிங்கிற பார்க்கணும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டுமா ஈஸியாக புரியும்.
இப்போ ஜென்ம ஒரு துலாம் லக்னம் வச்சுக்கோங்க. இந்த துலாம் லக்னத்துக்கு அவங்க அந்த பையன் பிறந்திருக்க நட்சத்திரம் என்னன்னா பூரட்டாதி. அப்போ பூரட்டாதிங்கிறது குருவோட நட்சத்திரம். அப்போ குரு எத்தனாவது அதிபதி? 6ஆம் வீட்டு அதிபதி. அப்போ 6ங்கிறது இந்த 7ஆம் பாவத்துக்கு இந்த 6 எது 12ஆம் பாவமா வந்துட்டார் இல்லையா? அப்போ அந்த பையனுக்கு என்னவா இருக்கும்? அப்போ அவன் வீடு இருக்கும், சொத்து இருக்கும், நல்லா படிச்சிருப்பான், வெளிநாட்டில் வேலையில இருக்கலாம், எல்லா வசதியும் இருக்கும். திருமணங்கிறது லேட் ஆகிட்டே இருக்கும். அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. ஓகே, அப்போ இது ஏன் நமக்கு தாமதமாகுன்னு பார்த்தா அந்த 7க்கு அது 12ஆ இருக்கும். அப்போ நம்ம அந்த நட்சத்திரத்தில் பிறந்தா அதுக்கு நான் வந்து கல்யாணமே வராதா? அப்படி இல்லை, கல்யாணம் தாமதம் ஆகுது. அப்போ அவனுக்கு எப்போ கல்யாணம் வரும்? ஒரு ராகு தசையாம், ராகு புத்தியாம், அந்த ராகுல ஒரு நிற்கிற ஒரு கிரகம், அதாவது ஒருத்தனுக்கு திருமணமே இல்லை அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு ராகுவோட தசா புத்தியாது, அந்த ராகு கிரகத்தோட தசா புத்தி நடக்கும்போது அது கல்யாணத்தை கொடுத்துரும். ஆனால் வாழ்க்கைங்கிறது 2 பேரும் அங்கே இங்கேமா இருப்பாங்க. அவன் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய இதாக இருக்கும். ஓகே, அப்போ அந்த மாதிரி இருக்கும். சரி, அடுத்தால பாருங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, இந்த திருமணத்தை தாமதமாக்குறது யாரு? சனி பகவான். ஏன்னா அவர் வந்து தடை பண்ண மாட்டார், தாமதப்படுவார். அப்போ உங்க ஜாதகத்துல 2, 7ல சனி பகவான் இருந்தா திருமணம் தாமதமாகும். சப்போஸ் உங்க லக்னத்துக்கு 2ல சனி இருந்தாச்சுன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும், தன் சுய முயற்சியால நீங்க நல்லா டெவலப் ஆகி வருவீங்க. ஆனா திருமணங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அது லேட்டா வரும்னு சொன்னா அது லேட்டா பண்ணது நல்லது. லேட்டுனா 30 வயசுக்கு மேல பண்ணாதான் நல்லதுங்க. ஓகே, அப்படியே சப்போஸ் சீக்கிரம் வந்துட்டுனா அவங்க வேற ஏதாவது ஒரு இதுல விளைவுல பிரிச்சு வச்சிடும். அதுக்காக தாமதம்னா தாமதம் தான் கல்யாணம் பண்ணணும். ஓகே, அவரோட பார்வை பார்த்தீங்கன்னா சனிக்கு 3, 10 பார்வை உண்டு. அப்போ சப்போஸ் இப்போ சனி பகவான் இதுல இருக்காருன்னு வச்சுக்கோங்களா, இதுல சனி இருக்கிறார். ஓகே, இதுக்கு 3ஆம் பார்வை, அவருக்கு 3வது ஒரு பார்வை உண்டு. இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த கிரகம் இருந்தா இந்த கிரகத்தோட தசா புத்தியில கல்யாணம் வரும் என்ன செய்யும்? லேட் ஆகிட்டே இருக்கும். அந்த கல்யாணம் தடை பண்ணி, அதனால அந்த 3ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய தசாபுத்தி வரும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது. இதுவே சனி பகவானுக்கு 10ஆம் இடமும் பார்வை உண்டு. இந்த 10ஆம் இடத்துல பெண்ணுக்கு அஷ்டமாதிபதி, அதாவது மாங்கல்ய ஸ்தானாதிபதி இருந்தாலும் வச்சுக்கோங்க. ஏன்னா பெண்ணுக்கு 8 தானே மாங்கல்யம், அது இருந்தாச்சுன்னா அவங்க கல்யாணம் பேசுவாங்க. பேசணும்னா அவங்க வீட்டுல ஒரு கர்மா விடும். ஓகே, அப்ப நம்ம அதை பார்த்துக்கணும். அப்ப சனியோட 2ஆம் இடம், 7ஆம் இடம், 3, 10 இதை பார்த்துட்டேன்னா கல்யாணம் லேட் ஆகும் அப்படின்னு வச்சுக்கணும். அப்புறம் செவ்வாயா இருக்க போராட்ட கிரகம், அவர் தான் பிரேக் ஆகுவார். எந்த ஒரு இடத்தையும் அவர் தான் பிரேக் ஆகுவார். அப்ப செவ்வாய் நம்ம ஜாதகத்துல 2, 4, 7, 8, 12 இதுல இருந்தா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரைட்டா? அது எல்லா இடத்துலயும் இருந்தா கிடையாது, அதுக்கு விதிவிலக்கு இருக்கு. ஓகே, அப்ப செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, 2ஆம் இடம் தானே குடும்பஸ்தானம், அப்போ குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்பாங்க. 4ஆம் இடம் என்ன? வீடு வாகனம், அப்ப சுகஸ்தானம், அப்ப சுகத்துக்கு ஆகாது. அப்ப செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்தா இன்பத்துக்கு ஆகாது. 7ஆம் இடத்துல இருந்தா கணவன் மனைவிக்கு ஆகாது. 8ஆம் இடத்துல இருந்தா ஆயுளுக்கு ஒரு கண்டம். 12ல இருந்தா அயன சயன போகஸ்தானம் இருக்காது. இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது எல்லாருக்கும் இல்ல. ஏன்னா செவ்வாய்க்கு இந்த 2 அவரோட வீடு, இங்க மேஷ விருச்சிகத்துல இருந்தா இல்ல. குரு நட்பு கிரகம் இந்த 2ல இருந்தாலும் தோஷம் கிடையாது. மகரத்துல அவர் உச்சம் பெறுறாரு, அதனால தோஷம் கிடையாது. சுக்கிரன் வீட்டுல இருந்தாச்சுன்னா அவரு வீட்டையே பார்ப்பாரு, அதனால தோஷம் கிடையாது. அப்புறம் இது சூரியன் சந்திரன் நட்பு கிரகங்கள், அப்ப இந்த இடத்துல எல்லாம் இருந்தா அவருக்கு தோஷம் இல்லை. அப்ப அவர் எந்த இடத்துல இருந்தா தோஷம்? புதன் தான் அவருக்கு வேதனை. செவ்வாய்க்கு புதன் வேதனை. அதனால மிதுனத்திலையும் கன்னிலையும் கும்பத்திலையும் இருந்தாதான் செவ்வாய் தோஷம். ஓகே, அப்புறம் செவ்வாய் புதனோட நட்சத்திரத்துல இருந்தாதான் தோஷம். அப்ப செவ்வாய்க்கு 4ஆம் இடத்துல அதுக்கு ஸ்பெஷலா 4, 8 பார்வை உண்டு. அப்ப அந்த 4ஆம் பார்வை 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து அதோட தசாபுத்தி நடக்கும் போது நமக்கு கல்யாணம் லேட் ஆகும். அப்படி நடந்தாலும் பிரேக்கப் ஆகி விட்டுரும். ஓகே, சரி, இப்போ ஒருத்தங்க கல்யாணம் என்கேஜ்மெண்ட் வரை வந்திருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஈஸியா உங்களுக்கு புரியும் இல்லையா? இப்ப தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க. தனுசு லக்னத்துக்கு இப்ப செவ்வாய் வந்து இப்ப 8ல இருக்கிறார். 8ல இருந்து இந்த இடம் எனக்கு புதன், 7ஆம் அதிபதி புதன். அப்ப இப்ப 7ஆம் இடத்துக்கு 2ஆம் வீட்டுல இருக்கிறார். இப்படி ஒரு அமைப்பு இருக்கும்போது அந்த பையனுக்கு கல்யாணம் என்ன ஆகுது? என்கேஜ்மெண்ட் எல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்த பிறகுதான் சொல்றான், அப்ப நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன், நான் அவளை ஏற்கனவே லவ் பண்றேன்னு சொல்றான். அப்ப எவ்வளவு பெரிய அவமானம் பார்த்தீங்களா? ஏன்னா இந்த செவ்வாயும் புதனும் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அது வேதகன்,
அப்போ நம்ம வேதகனா இருந்தால் கண்டிப்பா நிச்சயமா பார்க்கணும். ஓகே, அது எது செவ்வாய் தானே வேதகன், இப்போ சுக்கிரன் சனி வேதகன் இல்லையா? அப்போ உங்க ஜாதகத்துல அப்படி பார்த்துட்டீங்கன்னா அது ஏன் பிரேக் ஆகுது, அது இல்லாம நம்ம தடை பண்ணலாம்ல. அப்போ அந்த சமயம் நம்ம வைக்கக்கூடாது. அதோட கிரக தசா புத்தியில எல்லாமே அந்த தசா புத்தியில தான் வேலை செய்யும். ஓகே, அது வரைக்கும் அது ஒண்ணும் செய்யாது. அப்போ சனி, அப்போ புதன் சுக்கிரன் வந்து காதல் திருமணம். அப்போ இப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாம் ஒருத்தங்க லவ் பண்ணாம வச்சுக்கோங்க, நான் லவ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஜாதகம் பார்க்கவே மாட்டேன். ஆனா ரெண்டு மனமும் சேர்ந்தாச்சு, சேரும்போது அவங்களுக்கு தோஷம் இருக்கா, சர்ப்ப தோஷம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு பார்க்கவே கூடாது. அவங்க என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவாங்க. ஏன்னா மனம் ரெண்டு படும்போது. ஓகே, அதனால நீங்க இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க போய் இந்த ஜாதகத்தை எடுத்து ஓ இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு பார்க்காதீங்க. பார்த்தா மனமே சேர்ந்தப்பறம் வேற ஒண்ணுமே பார்க்க வேண்டாம். ரைட்டா? சரி, இப்ப ராகு கேது அதுவும் காதல் திருமணத்தையும் கொடுக்கும், கருப்பு திருமணத்தையும் கொடுக்கும், வேற காசுல இருக்கும். அது கூடவே இந்த ராகு கூட செவ்வாய் ஏதாவது பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த கல்யாணத்தை பிரேக் ஆக்கி விட்டுரும். இந்த செவ்வாய் எல்லாம் வந்து பிரேக் ஆக்கி விட்டுரும். ஓகே, அந்த மாதிரி இருக்கு ஒரு திருமணத்திற்கு. அப்ப தடை பண்ணக்கூடிய கிரகம் எதெல்லாம்? ராகு, கேது, சனி, செவ்வாய். இந்த 4 கிரகங்கள் தான் பிரேக்கப் ஆகுது. ஓகே, அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாயிரப்பா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, தசா சந்தி பாக்குறோம் ஒரு கல்யாணத்துக்கு. ஆனா பார்த்தும் அவங்களுக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லுவாங்க. தசா சந்தி நம்ம எப்படி பார்ப்போம்? அந்த பெண்ணுக்கு ஒரு தசை நடக்கும்போது ஆணுக்கும் அந்த தசை நடக்கும்போது 2 பேருக்குமே ஒரு தசை நடக்கும்போது தசா சந்தி செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனா அப்படி மட்டும் பார்க்க கூடாது. ஓகே, 2 பேருக்கும் பாவ கிரகங்கள் தசை நடந்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களா, அப்போ அது வந்து வேலை செய்யாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பையனுக்கு வந்து சனி தசை நடக்கு, பொண்ணுக்கு வந்து செவ்வாய் தசை நடக்கு. அப்போ இந்த 2 பாவ கிரகங்களும் சேரும்போது அவங்க 2 பேரும் சண்டை தானே வரும். அப்போ கல்யாணம் கழிஞ்சாலேருந்து ஒரே சண்டை சண்டை சண்டை. அப்போ எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியாதுன்னா அப்போ இந்த பாவ கிரகங்கள்லாம் வேலை. அப்போ இப்போ என்ன பண்ண மேடம், எங்களுக்கு அப்படிதான் நடந்து மேடம், நாங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம், ஒரு கவலை இல்லை, நாங்க பாவ கிரகங்கள் தான் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அப்படின்னு நல்லாவும் இருக்கலாம். எப்படின்னா அந்த பாவ கிரகங்கள் சுப ராசியில இருந்தா, இப்ப செவ்வாய் குரு நட்சத்திரத்துல இருந்து வச்சுக்கோங்களா, செவ்வாய் குரு நட்பு கிரகம் தானே, அப்போ ஒண்ணும் செய்யாது. இப்ப சனி சுக்கிர நட்சத்திரத்துல இருந்து வச்சுக்கோங்க, அப்ப நட்பு கிரகம் தான், அப்ப எதுவும் செய்யாது. அப்ப தசா சந்திங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா பார்த்துக்கணும். அப்புறம் சுத்த ஜாதகம், மேடம் என்ன சுத்த ஜாதகம் தான் ஆனா இன்னும் கல்யாணமே வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதான் சுத்த ஜாதகம் நீங்க ஏதாச்சும் சொல்றீங்க, 7, 8ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இல்லைன்னா சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவங்களுக்கு கல்யாணம் வராம கல்யாணம் வந்தா பிரேக்கப் ஆகுது. எதனால? நான் சொல்ற எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப மேஷ லக்னம் வச்சுக்கோங்க, மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ஒரு கிரகமும் இல்லை. ஓகே, அப்ப இங்க வந்து சுக்கிரன் வந்து இங்க இருக்கிறார். 7ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் 6ல போய் நீசம் பெற்றுட்டார். ஓகே, இது கூட ஒரு பாவ கிரகமும் சேர்ந்துட்டு வச்சுக்கோங்க, சனியா ராகுவா சேர்ந்துட்டாரு. இதுவே இந்த லக்னாதிபதி என்ன பண்றாரு, செவ்வாய் இங்க இருக்கிறார். அப்ப இப்படி இருந்தா இந்த 7, 8க்குள்ள பாவங்கள் நீசமாயிடும். அப்ப நீங்க 7, 8 சுத்தமா இருக்கு, எனக்கு கல்யாணம் ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாவ அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஓகே, அதனாலதான் உங்களுக்கு கல்யாணம் தாமதமாகுது, பிரேக் ஆகுது. புரியுதா? அப்போ ஒவ்வொரு விஷயமும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். பொதுவாகவே என்ன செய்யணும் தெரியுமா, ஒருத்தங்களை ஜாதகம் பார்க்க போனா ஜோதிடர் சொல்றதை நம்பணும். ஓகே, அந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல சக்சஸ் ஆகும். ஓகே, முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமாங்க, இப்போ எனக்கு இதே சொல்லுவாங்க நிறைய பேர், மேடம் எனக்கு ஜாதகமே இல்லை மேடம், நான் எப்படி பாக்குறது, எப்படி தசா சந்தி பாக்குறது, எப்படி பாக்குறது அப்படிம்பாங்க. ஜாதகம் ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே பரவாயில்ல, நல்ல முகூர்த்தம் இருந்தா போருங்க. அந்த முகூர்த்தம் குறிக்கிறதுலாம் இருக்கு. நீங்க என்ன கிரகமா இருக்கட்டும், எவ்வளவு தசா புத்தி, இப்ப ராகு இருந்தா சர்ப்பதோஷம் சொல்லுவாங்க, செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம்பாங்க, சனி இருந்தா மந்த தோஷம், எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்கட்டும் உங்க ஜாதகத்துல. முகூர்த்தம் சரியா குறிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், உங்க லைஃப் நல்லா இருக்கும். அதனால முகூர்த்தம் தான் ரொம்ப முக்கியம். அதை குறிக்கிறத நீங்க கரெக்டா ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி இந்த தேதி டைம்ல பர்டிகுலரா கொடுப்பாங்க, அதுல நீங்க தாலியை கட்டணும். அதை கெட்டாம நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பியூட்டிஷியன் வச்சு நீங்க மேக்கப் எல்லாம் பண்ணி அதை லேட் ஆக்கிடுவீங்க. அப்ப அந்த அடுத்த குடியே வந்துடும், இல்லை ராகு வந்துடும். அப்ப நீங்க அந்த பர்டிகுலர் அந்த டைமை நீங்க வச்சுட்டு அதை பண்ணிட்டீங்கன்னா, அதுல உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கா, எந்த கிரகம் நல்லா இருக்கா அந்த கோயில போய் தாலி கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் நல்லா இருந்தா முருகன் கோயில் போங்க, புதன் நல்லா இருந்தா பெருமாள் கோயில்ல. ஓகே, இப்படி நீங்க திருமணம் பண்ணிட்டாலும் ஒரு பிரச்சனை வராது.
ஓகே. அதனால நமக்கு இவ்வளவு தோஷங்கள் இருக்கா அது இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்க்கவே வேண்டாம். முன்னால மன்னர் காலத்துல எல்லாம் பாருங்க கூடவே ஒரு ஜோதிடரை வச்சிருப்பாங்க. ஏன்னா ஜோதிடர் கூட இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலுமே ரிலீஃப் ஆயிடும். ஒரு இடம் பார்க்க போறாங்க அவங்களையும் கூட்டிட்டே போவாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு தடங்கள் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும். அந்த ஜோதிடர்களுக்கு அவ்வளவு பவர் உண்டு. ஓகே. அந்த மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தேன் இப்பவும் கூட நிறைய விஐபி வீட்டுல எல்லாம் பாருங்க ஒரு ஜோதிடர் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. அவங்களதான் எல்லாரும் கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அதனால எந்த ஒரு இடத்துலயும் ஒரு கலங்கம் இல்லாம நடக்கணும்னா ஜோதிடரையும் கூட்டிட்டே போய் அது செய்யும் போது சக்சஸ் ஆகும். அதனால ஜோதிடர் சொல்ல சரியா இருக்கும். அவங்க சொன்ன டைம்ல நீங்க எல்லாம் செய்துட்டீங்கன்னா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நாளைக்கு மீண்டும் வேறொரு பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.